அண்மைச் செய்தி. பெரும்பாக்கம் சதுப்பு நில பகுதியில் தனியார் கட்டுமான நிறுவனம் சாலை அமைத்து வருவதாக வெளியான செய்தி தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பெரும்பாக்கம் சதுப்பு நில பகுதியில தனியார் நிறுவனம் சாலை அமைத்து கட்டுமானம் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியான தகவல் அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துடைய தென்மண்டல அமர்வு தாமாக முன்வந்து வழக்கு ஒன்று பதிவு செய்து விசாரித்து வருகிறது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது அந்த வழக்கின் தொடர்பாக இருக்கக்கூடிய காசாகார் நிறுவனம் அந்த நிலத்தை ஏன் அந்த கட்டுமானத்தை மேற்கொண்டது என்ற ஒரு கேள்வி தீர்ப்பாயத்தினால் எழுப்பப்பட்டது. அப்பொழுது அந்த நிலம் தனக்கு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான, அதாவது காசாகார் நிறுவனத்துக்கு சொந்தமான பட்டா நிலம் என்று வாதிடப்பட்டது. இதனை எதிர்த்து வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் அது பட்டா நிலமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அது நீர்மூழ்கி பட்டாவாக 1911ஆம் ஆண்டு அந்த எஸ்எல்ஆர் ரெக்கார்டு சொல்லக்கூடிய லேண்ட் சர்வே ரெக்கார்டு படி அது நீர்மூழ்கி பட்டாவாக தான் கொடுத்திருக்கப்படக்கூடிய நிலமாக இருக்கும். அது சதுப்பு நில பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய நிலம், அதுவும் சதுப்பு நில பகுதி போல்தான் கணக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதனால் அந்த பகுதியில் தனிநபர்களுக்கான பட்டா வழங்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என அரசு தரப்பிலிருந்து வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட தீர்ப்பாயம் இந்த நிலமானது நீர்மூழ்கி பட்டாவாக இருக்கும் பட்சத்தில் அதில் எந்த வகையான கட்டுமானங்கள் மேற்கொண்டிருந்தாலும் அது சட்டப்படி தவறு, அது சட்டத்துக்கு புறம்பானது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பெரும்பாக்கம் பகுதியில் காசாகார் நிறுவனத்துக்கு சொந்தமானது சொல்லக்கூடிய அந்த பட்டா நிலம், அதற்கு உட்பட்ட அந்த சர்வே நிலத்திற்குரிய சர்வே எண்ணுக்கு உட்பட்ட அனைத்து நிலங்களும் என்ன வகையான நிலம் என்பதை கண்டறிய போதுமான ஆவணங்கள் தேவை என்பதனால செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலம் என்ன வகையான நிலம் என்பது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும், அதாவது சர்வே லேண்ட் ரெக்கார்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த 1911ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரையிலும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஆவணங்களையும் அந்த நிலம் என்ன வகையான நிலம் என்பதை கண்டறிவது தொடர்பாக அறிக்கையாக தாக்கல் செய்வதற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர். பெரும்பாக்கம் சதுப்பு நில பகுதியில் தனியார் கட்டுமான நிறுவனம் சாலை அமைத்து வருவதாக வெளியான செய்தி தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது.